ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற திவ்யமான க்ஷேத்திரத்தில் ஆண்டாளுடைய அவதாரம். எந்த க்ஷேத்திரமா இருந்தாலும் ஒரு ஆழ்வாரை பெற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார்களுள் இருவரை பெற்றுக் கொடுத்த புண்ணிய பூமி. பெரியாழ்வார், அவருடைய அபிமான புத்திரியான ஆண்டாள் என்ற 2 ஆழ்வார்களை திருவில்லிபுத்தூர் தான் நமக்கு கொடுத்தது. வடதன் கோயிலுடையான் வட மகாதாமர்னு அங்கிருக்கும் பெருமாளுக்கு திருநாமம். திருப்பார்கடங்கிற கர்ப்ப கிரகத்தில் ஆலிலையில் துயிலிருக்கிறார் எம்பெருமான். அவருடைய அனுகிரகத்தால் தான் பெரியாழ்வாரும் அவதரித்தார். அவருடைய திருமகளாக ஆண்டாளும் அவதரித்தார். அவர்களை பற்றிய எத்தனையோ காவியங்கள் உள்ளன. அவர்கள் பாடியது, பெரியாழ்வார் பாடினது திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் பாடினது நாச்சியார் திருமொழி திருப்பாவை. ஆனால் பிற்காலத்தில் ஆண்டாளை பற்றி மேலும் பல காவியங்கள் பிறந்துள்ளன. அதுல ஒன்றுதான் ஆமுக்தமால்யத அப்படின்னு பேசக்கூடிய, இப்ப நாம இந்த 5 நாட்கள் அனுபவிக்க போகிற ஒரு அழகான காவியம். இது என்னங்கிறத பத்தி ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன் வைக்கிறேன். அதனுடைய முன்னுரையை பார்த்துவிட்டு மேற்கொண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரபந்தம் ஒரு மாறுபட்ட பிரபந்தம். பொதுவாக ஆழ்வார்கள் பாடினதை பற்றி பேசுவோம். ஆச்சாரியர்கள் அருளி செய்ததை பண்ணி அனுபவிப்போம். ரொம்ப பழமையான உரையாசிரியர்கள் எல்லாம் உரை எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த காவியம் அப்படிப்பட்டதல்ல. இது ஓர் அரசர் எழுதினது, ஒரு ராஜா எழுதினது. இல்லையே, இப்ப ஆழ்வார்களுக்குள்ளே குலசேகர ஆழ்வார் ராஜா தானே. அவர் எழுதினத்துக்கு இத்தனை வியாக்கியானத்தோட பெருமாள் திருமொழியில் பார்க்கிறோமே, அதை போலத்தானே இது என்று சொல்லலாம். அப்படி அல்ல, 2 காரணங்களால். ராஜா குலசேகரர் தமிழ் பிரபந்தம் தான் எழுதினார். அது பெருமாள் திருமொழியில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனா இப்ப நாம பார்க்க போற ஆமுக்தமால்யதா நிறைய சம்ஸ்கிருதம் கலந்திருக்கக்கூடிய தெலுங்கு மொழியில் உள்ளது. ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொன்னால் அது திராவிட பாஷைக்காக ஏற்பட்டது. திராவிட வேதம், திராவிடங்கிற சொல் தமிழைத்தான் குறிக்கும். திராவிட பாஷைன்னு சொன்னால் தமிழ் பாஷை. அதனால குலசேகர ஆழ்வார் இத்தனை முகுந்தமாக பாடியிருக்க மாட்டார். அவருடைய வம்சத்தில் இருக்கிறவர் தான் பாடியிருக்கணுங்கிறது அங்கேயே ஒரு விசாரம், ஒரு கருத்து உள்ளது. அதே கோணத்தோடு பார்த்தால் இது தமிழில் பாடப்படாமல் தெலுங்கு மொழியில் பாடப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்துல நாம எப்போ அனுபவிக்கிற பிரபந்தத்திலேருந்து இது மாறுபட்டிருக்கு. மற்றொரு மாறுதல், குலசேகர ஆழ்வார் தான் பிறக்கும் போது ராஜாவா இருந்திருந்தாலும் பகவத் அனுகிரகத்தோட மொத்தத்தையும் தொடர்ந்து தான் ராஜாங்கிறத மறக்கணும்னு விருப்பப்பட்டு ஒரு பரமஸ்ரீ வைஷ்ணவர் பக்தராக ஆகி அதன் பின்னால் தான் இந்த திவ்ய பிரபந்தத்தையே பாடுகிறார். ஆனா இப்ப நாம பார்க்க போற ராஜா கடைசி மூர்த்தி வரை ராஜாவாகவே இருந்தார். நாட்டை ஆண்டார், போர்கள் எல்லாம் புரிந்தார், எத்தனையோ ஆபத்துக்களை சந்தித்தார். ஆனா அவை அத்தனையும் தாண்டித்தான் தான் ஒரு சிறந்த புலவன், பக்தி பெருக்கெடுத்த ஒரு வைணவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இப்ப நமக்கு இந்த 2ல எது ஒத்து போகும்னு பார்த்தால், நாம் எல்லாரும் அநேகமா இந்த ராஜாவனுடைய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம குலசேகர போலே எல்லாவற்றையும் துறந்து விட்டு இனிமே அடியேன் ஒரு பக்தன் மட்டும்தான், மற்ற எதுலையும் கண் வைக்கப் போவதில்லைன்னு இருக்கிறோமானால் ரொம்ப சந்தேகம். அவரவர்களுக்கு வியாபாரம் உள்ளது, வேலை உள்ளது, வீட்டு வேலை உள்ளது,
அல்லது பண்ணி கொண்டிருக்கிற உழவு தொழில் நிலவரங்கள் உள்ளன. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே தானே பக்தர்களாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படிங்கிறதுனால் இந்த ராஜா பாடியிருக்கிறது ரொம்பவே நமக்கு பயன்படும். ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே தன்னுடைய எந்த தொழிலையும் விட்டு விடாமலே இந்த பிரபந்தத்தையும் பாடியிருக்கிறார். சரி, யார் அந்த ராஜா? அவர் என்ன தெலுங்கு தேசத்திலேயே அவதரித்தாரா, கன்னடத்துக்காரரா, அல்லது ஒருவேளை தமிழராக பிறந்திருந்தும் தெலுங்கு மொழியில் பாடிவிட்டாரா? பன்மொழி புலவர்கள் இருந்திருப்பார்களே, ஒருத்தருக்கே பல மொழிகளில் வித்வத்து புலமை இருக்கும், அதை வைத்து கொண்டு பாடிவிடுவார்கள். இப்போ நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம் தமிழ் என்கிற 2 பாஷையிலையும் விடாமல் பாடியிருக்கா. ஆனால் தமிழகத்துக்கும் தெலுங்கு பாஷைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உள்ளது. அந்த தெலுங்கு தேசம் மொத்தமே தமிழகத்தோடு சேர்ந்து தான் இருந்திருக்கு. நம்ம அன்றைக்கி சென்னப்பட்டணம்னு சொன்னோம்னால் அதோடு சேர்ந்தது தான் திருப்பதி, ஆந்திர பிரதேசம் ஒரு பாதி வரைக்குமான இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அரசியல் மாறுதல்கள், படையெடுப்புகள் அதை போல இருந்து தான் மாறிப்போச்சே தவிர மற்றபடிக்கு பல பேரும் தெலுங்கும் தமிழும் கலந்தே பார்த்துருக்கார்கள். இதுக்கு எங்கே சாட்சி சொல்லணும்னால் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்து பழங்காலத்து புஸ்தகங்கள். எப்போ ஆழ்வார்கள் எல்லாம் பாடினார்கள்? சரித்திர ஆராய்ச்சியின்படி 7, 8ஆம் நூற்றாண்டு, 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் தான் ஆழ்வார்களுடைய பாடல்கள். இது சரித்திரக்காரர்கள் சொல்கிறது. ஆனால் சம்பிரதாய குரு பரம்பரையில் பார்த்தால் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலேருந்து தொடங்கி கலியுகத்தில் ஒரு 500 ஆண்டுகள் வரை. அப்படின்னால் இற்றைக்கு 5200 ஆண்டுகள் முன்னாக, கிட்டத்தட்ட அத்தனை வருஷம். அப்போது தான் ஆழ்வார்கள் இருந்தார்கள், பாடினார்கள். உடனே அப்போ தமிழ் உண்டான்னு கேட்பார்கள். பலருக்கும் தமிழில் ஆசை. ஆனால் அந்த தமிழை வளர்த்தவர்களை கண்டால் ஒரு சிலரிடத்துல மட்டும் ஆசை. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? யார் தமிழ் வளர்த்தார்களோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள், ஆழ்வார்கள் தமிழ் வளர்த்தார்கள், வேதத்தையே தமிழாக்கி கொடுத்தார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு பெருமை. ஆனால் அதற்கு பின்னால் அந்த ஆழ்வார்களுடைய தமிழ் உலகத்தில் நடையாடவில்லை, மறைந்து விட்டது. அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் தான் ஆச்சாரியரான நாதமுனிகள் காட்டுமன்னார்குடியில் அவதரிக்கிறார். அவர்தான் மீண்டும் இந்த திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நாம் கோயில் தோறும் பாசுர சேவா காலத்தில் ஈடுபடுகிறோம்னால் அது அந்த சுவாமி பண்ணியிருக்கிற அனுகிரகம். இதெல்லாம் எப்போதிலிருந்து? 9ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கித்துன்னு வைத்துக் கொள்வோம். ஒன்றும் சரித்திரத்தின்படி 7, 8ஆம் நூற்றாண்டு ஆழ்வார்கள் காலம், தமிழில் 4000 பாடல்களை பாடிவிட்டார்கள். அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆச்சாரியரான நாதமுனிகளுடைய காலம். அது தொடக்கமாகத்தான் ஆழ்வார்களுடைய பாடல்களுக்கு உரைகள் ஏற்படுவதற்கு தொடங்கின. உரைங்கிறதான் வியாக்கியானம்னு சொல்கிறோம். பாட்டை பார்த்தா ஒரு அர்த்தம் புரியும், ஆனால் உள்ள போய் பார்த்தால் மிக ஆழமான அர்த்தங்கள் புலப்படும். அதெல்லாம் நமக்கு விட்டு கொடுத்துடணும், அதெல்லாம் நமக்கு சொத்து போல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரம். அதிலும் பிரதானமாக பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகாச்சாரியர், அவர் தான் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தார். அதெல்லாம் இற்றைக்கு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த உரைங்கிறது நிறைய ஏற்பட ஆரம்பித்ததே 12ஆம் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தான். ராமானுஜர் காலத்தில் தொடங்கித்து அதுக்கு ஒரு 100 வருஷம் கழித்து தான் பெரிய ஒரு நதி ஓடுறதுனால் ஆரம்பிக்கும் போது சின்னதாக தொடங்கும். அதை போல ராமானுஜருடைய காலத்தில் மெதுவே தொடங்கித்து மேலே 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 வளர்ந்து வந்தது. அதெல்லாம் நடந்தது இப்போ 700-800 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ தமிழ் எப்படி இருந்திருக்கும்? இப்போ இருக்கிற தமிழ் எப்படி இருக்கு? அப்போ 800 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னால் ரொம்ப சுத்த தமிழாக இருந்திருக்கும், தூய தமிழாக இருந்திருக்கும். மற்றபடிக்கு நாம் ஏதோ தப்பாக வெவ்வேறு மொழிகள்லேருந்து சொற்களை சேர்க்கிறதெல்லாம் இருக்காது. ஆங்கில கலப்பு கண்டிப்பாக இருக்காது. மற்றபடிக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அதற்கப்புறம் மேலே துருக்கி தேசத்திலேருந்து இருப்பவர்கள் வந்தார்கள். இவர்களுடைய எல்லா பாஷையினுடைய தாக்கம், அவர்களுடைய மொழியின் தாக்கம் எல்லாம் பின்னால் ஏற்பட்டு இப்போதைக்கு நாம் தமிழையே பன்மொழியாக வச்சுருக்கோம். பன்மொழி புலவர்ங்கிறது வேற. பல மொழிகள் தெரிந்து அதில் புலமையோடு இருக்கிறவா பல்மொழி புலவர்.
ஆனா ஒரு மொழியையே பல மொழிகளையே சொற்களையும் இறக்குமதி செய்து அதையே பன்மொழி ஆக்கி வச்சுருக்கோம் என்னால் அது நாம பண்ணது. அது நம்ம பெரியோர்கள் பண்ணிட்டு போனதில்லை. இப்பவும் சத்தம் மட்டும் நம்ம போடலாம். இனிய தமிழ் பேசணும், தூய தமிழ் பேசணும். பேச முடியுமா? பேசினா புரியத்தான் புரியுமா? தேச பாஷை யாரானு விட்டு கொடுத்துருவார்களா? இப்ப மதுரை பக்கம் போனால் ஒரு தமிழாகத்தான் இருக்கும், கோவை பக்கம் வந்தால் வேறு மாதிரி தமிழாகத்தான் இருக்கும். அடிப்படை தமிழ் சொற்கள் மாறாது, ஆனால் அதன் உச்சரிப்போ அல்லது ஒலியில் கொடுக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களோ, எங்க நிறுத்துறோம் எங்க நீட்டுறோங்கிறதோ இதெல்லாம் நிச்சயம் மாறட்டும். அது தமிழகத்துக்குள்ள இருக்கிற வேறுபாடை தவிர மொழியையே மாற்றி வேற ஏதோ எந்த மொழியிலும் இல்லாத சொற்களை எல்லாம் கொண்டு வந்து கூட்டி அப்படிங்கிறது செய்யக்கூடாது இல்லையா? எந்த இடத்துல சொல்லிட்டேன்? அப்படி பெரியவாச்சான் பிள்ளை நீண்ட உரைகளை எழுத்தினார். அந்த சமயத்திலிருந்து தான் நமக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அதனுடைய சிறப்பெல்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிச்சது. இதெல்லாம் எப்போ சொன்னேன்? 12ஆம் நூற்றாண்டுல நடந்தது. இப்ப நாம பார்க்க வேண்டிய ராஜா அவர் இருந்து அவர் எழுதி எல்லாவற்றையும் செய்தது 1509 1530 வரை. இது அவர் ஆண்ட காலம். அவர் ஆண்ட காலம் இது. அவர் பிறந்தது 1487. அதிலிருந்து 1529 1530 இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அப்போ ரொம்ப நாள் ஒன்றும் வாழலை. இப்போ 87லேருந்து 30 வரைக்கும் தானே. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய ஆயுளே கிடையாது. இப்போ ஒரு நூற்றாண்டு தாண்டி கூட வாழ்ந்துருவோம். அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்தாகிவிட்டதுன்னு வச்சுருங்க. இவர்களை போன்றவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் எவ்வளவோ பயன் தரும். ஆனால் நாம இன்னைக்கு 100 ஆண்டு சௌக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பயன் தர போகிறோமான்னு இனிமேல் தான் யோசிக்க வேண்டும். அது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தருணம். அப்போ இந்த ராஜா அவர் எங்கு பிறந்தார்? தமிழர் தானா? தமிழர் தெலுங்குல பாடிவிட்டாரா? தெலுங்கர் தெலுங்குல பாடினாரா? கன்னடர் தெலுங்குல பாடினாரா? இந்த மூணுத்துக்குள்ள எப்பவுமே நிறைய ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனா ஏனோ தெரியாது, கேரளத்துக்கும் தெலுங்குக்கும் ரொம்ப தொடர்பு இருந்ததே இல்லை. இருந்ததெல்லாமே தமிழகத்துக்கும் தெலுங்குக்கும் தொடர்பு உண்டு. கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் லிபியிலேயே தொடர்பு உண்டு. எழுதுகிற எழுத்து கூட கன்னடம் தெரிஞ்சிருந்தா தெலுங்கு படிச்சுடலாம், தெலுங்கு தெரிஞ்சிருந்தா கன்னடம் படிச்சுடலாம். ஆனால் தமிழ் எழுத்து தெரிந்தால் தெலுங்கு படிக்க முடியாது, தெலுங்கு எழுத்து தெரிந்தால் தமிழ் படிக்க முடியாது. ஆகவே இந்த மூணு ஒரு குழுன்னு வச்சுங்க. பாதிப்பு, தாக்குதல், அதனுடைய பெருமகள் அருமகள் இதெல்லாம் தமிழகம், கன்னடம், ஆந்திரம் இந்த மூணுத்துக்கு உண்டு. ஆனால் வேறொரு விதத்தில் பார்த்தீங்கன்னால் ஆந்திர பிரதேசம், அதே மாதிரி கன்னடம், அடுத்து கேரளம், இந்த மூணு தான் சம்ஸ்கிருதத்தை தாயாக கொண்ட மொழிகள். தமிழ் அல்ல. தமிழ் வேறு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேற, அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மூணு வேற. அந்த மூணுங்கிறது தெலுங்கு பாஷையும் கன்னட பாஷையும் மலையாள பாஷையும் மூணுத்திலையுமே க க க க என்று 4 வர்க்கங்கள் உண்டு. ச ச ஜ ஜ ட ட ட ட. ஆனால் தமிழில் பார்த்தால் க ச ட த ப என்று ஒன்று மட்டும்தான் வச்சுருக்கோம். அதோட கூட ச ஷ ச ஹ அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் தமிழில் கிடையாது. இத்தனைக்கும் 247 எழுத்துகள் இருந்தாலும் ஆனால் இந்த எழுத்துக்கள்லாம் இல்லை. ஆனால் தெலுங்குன்னு பார்த்தாலும் கன்னடத்தில் பார்த்தாலும் மலையாளத்தில் பார்த்தாலும் அப்படியே சம்ஸ்கிருதத்தினுடைய எழுத்துக்கள்னா லிபியை நான் சொல்லலை, அதனுடைய வர்க்க குறியீடு 4 வர்க்கம் இருக்கணும் இல்லையா? அது இருக்கிறதுனால் அந்த மூணையும் ஒன்றுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம தமிழ் தேசத்து மன்னர்களை கொண்டாடச்சே என்னன்னு சொல்லுவோம்? கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன். இது குலசேகர ஆழ்வாரை பற்றின பாசம். சேர சோழ பாண்டியர்கள் முப்பெரும் வேந்தர்கள், மூவேந்தர்கள். இந்த 3 வேந்தர்களையும் ஜெயித்து பெரிய ராஜாவாக இருந்தார். அப்படிதான் குலசேகர ஆழ்வார் இருந்தார்னே சொல்லிட்டு இருக்கோம். இந்த 3 வேந்தர்களையும் ஜெயிச்சுன்னு ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஆந்திரத்திலேருந்து இருக்கிற ராஜா தமிழகத்துக்கு வந்து எண்ணிறந்த கோவில்களுக்கு எண்ணிறந்த தொண்டாற்றி இருப்பார். இன்னைக்கும் பெருமானுடைய திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு 500-600 வருஷத்து பழமையான ஆபரணங்கள் எந்த பெரிய கோவிலில் போய் கேட்டு பாருங்க, ஆர் பண்ணியிருக்காருன்னா அது விஜயநகர பேரரசிலேருந்து வந்து பண்ணார்கள். திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவார். அப்போ ஒன்று அவர் இது ஆந்திரம், நாங்கள் தெலுங்கு பேசுறவா, நீங்கள் தமிழகம், எங்கள்கிட்ட இது இருக்கணும், உங்கள்கிட்ட இது இருக்கணும், இதெல்லாம் யாருமே பார்த்ததா தெரியல. இத்தனைக்கும் அந்த ராஜாக்கள் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணும்போது
தமிழகத்துல ராஜாக்களே இருந்திருக்க மாட்டாளன்னா நிச்சயமா இருந்திருப்பாளே. யாரும் வரவாண்டான்னு சொன்னதா தெரியல. ஒன் ராஜ்யத்தில் இருக்கிற கோவிலுக்கு நான் ஏன் பண்ணணும்னு கேட்டதா தெரியல. ஆகவே பிரிவினைவாதங்கள் எல்லாம் இப்போதுதான் தலை தூக்கி இருக்கின்றனவே தவிர அவர்கள் காலத்தில் ஒரு நாளும் இல்லை. அப்ப மொழியும் சரி, கோயில்களும் சரி, இந்த ரெண்டும் ஒற்றுமைக்கு அடையாளங்களாக திகழ்ந்தன. ஆனால் இன்று அந்த கோவில் ஏதோ ஒதுக்க ஒதுக்க ஒற்றுமை குலைந்து காணப்படுகிறோம். ஏன்னா எப்ப ஒற்றுமை வரும்? நான் இருக்கேன், நீங்க இருக்கீள், அவர் வேற குடும்பத்துக்காரர், அடியன் வேற குடும்பத்துக்காரர், அவர் பிறப்பு வேற, பேர் வேற, அப்பா அம்மா வேற, எனக்கு பிறப்பு வேற, பேர் வேற, அப்பா அம்மா வேற. இப்ப நாங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் கொண்டு உட்காத்தி வச்சு நன்னா ஒற்றுமையா செயல்பட வைக்கணும்னா அவர் யாரா இருக்கணும்? இந்த ரெண்டை விட மேல இருக்கிறவரா இருந்தா தானே முடியும். ஏன்னா அவருக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் நடக்காது, எனக்குள்ள ஒருத்தர் இருந்தாலும் நடக்காது. ஆனா உலகத்துல யாரோ எதுலையோ பிறந்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும். ஆனா அது ரெண்டையும் தாண்டி இருக்கிறவராக இருந்துவிட்டால் இந்த கட்டம் இல்லை. அரசன் தாண்டி இருப்பவராக இருக்க வேண்டும். இருந்தார்கள்ங்கிறதுக்கு தான் அது இலக்கணம். இப்போ அவர்களுக்கு தமிழை பத்தியோ தெலுங்கை பத்தியோனால் தெலுங்கு தேசத்தில் பிறக்கிறார், தமிழில் பாடினவர்கள் உள்ளார்கள். வடுக நம்பிகள்னு ஒரு ஆச்சாரியனை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். அவருக்கு ஆந்திரபூர்ணர்னு திருநாமம். அவர் தான் ராமானுஜருக்கு முக்கியமான உஷார் துணையா கைங்கரியம் எழுந்திருந்திருக்கார். அதனால ஏன் சொல்ல வந்தேன்னால் ஆந்திரத்துக்கும் தமிழகத்துக்கு அந்த ஒரு தொடர்பு இருந்திருக்கு. பல பல ராஜாக்கள் இங்கு கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா. கூடவே பார்த்தீங்கன்னால் இவர்களெல்லாம் தமிழ்ல எழுதினாள்னு சொன்னேன்னா உரையாசிரியர்கள் எல்லாம் 11, 12வது நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து 12 தான், அதுக்கு முன்னாடி கூட சொல்லக்கூடாது, 12ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து இத்தனை தமிழ் உரைகள் எழுதி இருக்கிறார்களே, அதெல்லாம் தமிழ் மொழியில் இருந்தனவா? தமிழ் மொழியில், ஆமா, தமிழ் மொழியில தான் இருந்தது. ஆனா தமிழ் எழுத்தில் இருந்தனவா? லிபி, எழுத்து எழுதணும் இல்லையா? அந்த எழுத்தத்தனையும் தெலுங்கு லிபியில தான் எழுதி வச்சிருக்கா. இன்னைக்கும் பல அரிய புத்தகங்கள் வேணும், ஓலைச்சுவடிகள் இருக்கணும்னால் அது அங்கங்க புஸ்தக சாலைகளுக்கு போனேன்னா தெலுங்குல தான் கிடைக்கும். இது எதனால்? தமிழர்கள் தமிழ்ல எழுதிட்டு போறதை விட்டுட்டு இவர்களுக்கு என்ன எழுத்து தெரியாதா, மொழி தெரியாதா? மொழி தெரியாம என்ன, எழுதியிருக்கிறதே தமிழ்ல தானே. உரை இருப்பது தமிழில், ஆனால் எதனால் லிபி மட்டும் தெலுங்கில் இருக்க வேண்டும்? அதுக்கு ஒரு நிர்பந்தம், ஒரு தேவை ஏற்பட்டது. தமிழ்ல எழுதியிருந்தாலும் இவர்கள் எல்லாரும் மணிப்பிரவாள முறையை பின்பற்றியவர்கள். மணிப்பிரவாளம்னால் சம்ஸ்கிருதம் தமிழ் ஆகிய இரண்டும் கலந்து கலந்து காணப்படும். மணி நம்ம கழுத்துல போட்டுக்கிற மணி, பிரவாளம் பவழம், ஒரு முத்து பவழம் இல்லை வைரம் பவழம், இந்த ரெண்டையும் கோத்து நம்ம பண்றோம்னு வச்சுக்கோ. அந்த மாலை கொஞ்சம் வேறுபட்டு தெரியாத இருக்கணும். ஒரே வைரமா இருந்ததுனால் கண்ணுக்கு அப்படி விகாரமா தெரியாது. ஒரே பவழ வரிசையா இருந்ததுன்னா அப்பவும் கண்ணுக்கு மாறுதல் தெரியாது. இப்ப நவரத்தன மாலை கட்டுன்னு சொல்லிட்டாள்னு வச்சுக்கோ, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எதுக்கடுத்து எதை வைக்கணும், எதுக்கடுத்து எதை வைக்கணும்னு பார்த்தா தான் கண்ணுக்கு அது ஒரு விகாரமா இல்லாம அப்படி கோவையா வரணும் இல்லையா? ஒருவேளை இந்த ஊருக்கே அப்படித்தான் பேர் வச்சிருக்காளோன்னு நமக்கு தெரியாது இப்போ. ஏன்னா அந்த வரிசை யார் எப்படிப்பட்டவர்கள் இங்கு வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாழ்ந்திருந்தா கூட ஒற்றுமையா கோவையா வாழ்வார்கள். அதனால அந்த பேர் வந்ததோ என்னமோ. அப்ப நவரத்தன மாலை ஒரு கோவையாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன கையாளலாம்? கட்ட தெரிஞ்சவன் கட்டணும். பச்சைக்கு அப்புறம் சிவப்பா, சிவப்புக்கு அப்புறம் கோமேதகமா, அப்புறம் இது வைரமா, அப்படிங்கிற வரிசை தெரிய வேண்டும். அது எதுவும் வித்தியாசம் தெரியாம இருக்கணும். அதப்போல் இவர்கள் உரை எழுதும் போது நிறைய சம்ஸ்கிருத பிரமாணங்களை மேற்கோளாக எடுத்தார்கள். அப்படின்னா உபனிஷத்து என்ன சொல்றது, இதிகாசங்கள் என்ன சொல்ல வந்தன, புராணங்கள் என்ன கூறின, இதை எடுத்து தான் ஆழ்வார்களுடைய பாட்டுக்கு அர்த்தம் எழுதுறா. அதை போலத்தான் ரகசிய வியாக்கியானங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இது போன்ற ரகசிய வியாக்கியானங்கள். அதுக்கப்புறம் ஸ்தோத்திர வியாக்கியானங்கள், ஆளவந்தாருடைய சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், ராமானுஜருடைய கத்தியத்திரயம், இது போன்ற வியாக்கியானங்கள். இது எல்லாத்துக்கும் இவர்கள் உரை எழுதச்சே மணிப்பிரவாளங்கிற முறையே கடைபிடித்தனர். அப்ப அதுல தமிழ் மொழியில இருக்கிறது எல்லாத்தையும் எளிதில் தமிழ் எழுத்தில் எழுதியுள்ளான், ஒன்றும் கட்டம் வராது. ஆனா சம்ஸ்கிருதத்திலேருந்து பிரமாணங்கள் எடுக்கிற பாருங்க, பாகவதத்திலேருந்து, பாரதத்திலேருந்து, ராமாயணத்திலேருந்து, அதை இப்ப தமிழ் எழுத்துல எழுதணும். ஏன்னா எழுதின வரைச்சு அத்தையும் தமிழ் எழுத்துல குறுக்க எழுதணும். எழுதினால் 2 கட்டங்கள் வரும். ஒன்று, அந்த பாஷையே சட்டுன்னு மாறுறது இல்லையோ, மாறும்போது வர்க்க குறியீடுக்கு வழி இருக்காதே.
க க க க இந்த 4மே உண்டு சம்ஸ்கிருதத்தில். ஆனால் தமிழில் கிடையாது. வெறும் தமிழ் எழுத்துல மட்டும் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை எழுதிவிட்டால் அப்ப என்னன்னு படிப்போம்? இப்போ ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம், இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இப்படியே தமிழ் எழுதினால் ஸ்ரீ நீ முதல்ல ஸ்ரீ போடணுமே, ஸ்ரீயே கிடையாது. ஆனால் ஸ்ரீ போடணும், நீ போட்டு விடலாம். திம் தி 4வது தா போடணும்னால் நீ தீ தான் நம்ம எழுதுவோம். எழுதினால் ஸ்ரீநி திம்னு படிக்கலாம், ஸ்ரீநி திம்னு படிக்கலாம், ஸ்ரீநி திம்னு படிக்கலாம், ஸ்ரீநி திம்னு படிக்கலாம். எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது இல்லையா? அதனால வர்க்க குறியீடுங்கிறத ஒன்றை ஏற்படுத்தினான். அப்படின்னா அந்த தமிழ் எழுத்தை போட்டுட்டு அதன் கீழே சின்னதா 1 2 3 4 அப்படின்னு போட்டுவிட்டால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. பண்ணலாம். பண்ணாலும் ஒரு படிப்புக்கு கண் வேக ஓட்டம் ஒத்து வருமா பாருங்க. என்னமோ இதை கூட்டி 4 3 2 1ன்னு சேர்த்து படிக்க முடியுமா? அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதற்காக எப்படியும் தமிழகமும் ஆந்திர தேசமும் ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவை. நாம பலர் தெலுங்கு பேசிட்டு இருக்கோம், அவர்களும் பலர் தமிழ் பேசிட்டு இருக்கா. நல்ல வேளைக்கு தெலுங்கு மொழியிலே வர்க்க குறியீடோட 4 எழுத்துகள் உள்ளன. ஆகவே அந்த தெலுங்கிலேயே மொத்தத்தையுமே எழுதிடுவோம் அப்படின்னு இவர்கள் ஆசைப்பட்டு, அது ஒரு தேச ஒற்றுமையா அவர்கிட்டமே 2 மாநிலத்துக்கும் ஒற்றுமையா இருந்துவிடலாம். பலரும் இன்னொரு மொழி படிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்பெல்லாம் 1 மொழிக் கொள்கை, 2 மொழிக் கொள்கை, 3 மொழிக் கொள்கை, அப்படி அங்கங்க அவளுக்கு வேண்டியபடி வச்சிருக்காள் இல்லையா? இப்போ இந்த மாநிலத்திலேயா இருந்தா இத்தனை மொழிக் கொள்கை, அந்த மாநிலத்திலேயா இருந்தா அத்தனை மொழிக் கொள்கை. இது எதுக்கு கொள்கை? எல்லாத்துலேயும் தனி மனித சுதந்திரம் தான் முக்கியம்னு சொன்ன பிற்பாடு மொழியை தனி மனிதன் எதை படிக்கணுமோ அதை படிச்சுட்டு போறான். அது எதுக்கு அரசாங்கம் வந்து சொல்லணும்? மிஞ்சி போனா என்ன சொல்லலாம்? உன் தாய்மொழியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொல்லலாம்னா கூட என்ன பண்ண முடியும்? தாய்மொழியை ஒருத்தர் படிக்கலைன்னா தண்டனையா கொடுக்க முடியும் அவருக்கு? அவர் ஒன்றும் சிறைச்சாலையில் போட முடியாது. அது அவரவருடைய விருப்பம். அப்படி இருக்கிறச்சே இது 1 மொழிக் கொள்கை 2 மொழிக் கொள்கைனால் எடுபடாது. அதனாலதான் அப்படிங்கிற கொள்கையை பற்றி யாரெல்லாம் பேசிட்டு இருக்கார்களோ அவர்கள் குழந்தைகள் எல்லாம் தமிழ் படிப்பதில்லை. யாரை குறித்து உங்களுக்கு தமிழில் விருப்பமே கிடையாதுன்னு வைது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய குழந்தைகள் தான் தமிழை நன்றாக படித்து கொண்டிருக்கின்றனர். அப்ப யாரெல்லாம் வச்சுட்டு இருக்காளோ அவ குழந்தைகள் படிக்கிறதா தெரியல. யாரெல்லாம் விஷ வாங்கிட்டு இருக்காளோ அவர்கள் குழந்தைகள் தமிழை நன்னா தான் படிச்சுட்டு இருக்கார்கள். கோவில்களே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கலாம். கோவில்கள்லாம் 2ஆம் பட்சமா நடந்துக்கிறது, உயர்வு தாழ்வு பார்க்கறதுன்னா அங்க நடக்கிற மாதிரி அது சிவன் கோவிலா இருக்கட்டும், விஷ்ணு கோவிலா இருக்கட்டும், நாயன்மார் பாட்டா இருக்கட்டும், ஆழ்வார் பாட்டா இருக்கட்டும், அங்க ஓதப்படுகிற தமிழ் எங்குமே ஓதப்படுவதாக தெரியவில்லை. எல்லா பேருந்திலும் எழுதி வச்சிருக்கோம், எல்லா இடத்துல அரசாங்கத்தில் எழுதி வச்சிருக்கோம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள், அவர் பரமசிவ வைஷ்ணவர். எங்க எடுத்து பார்த்தாலும் அவர் எடுப்பில் அவர் வேத மதத்துக்குள்ள ஒத்துக்கொண்டு இப்படி வேதம் சொல்றவர்கள் தான் இந்த வேதம் தான் பாரதத்துக்கே ஆதாரம்ங்கிறத பல இடங்கள் எழுதிவிட்டார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।